கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். யோபு 42 அதிகாரம் 2 வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு பக்தன் இப்படியா சொல்கிறார். கர்த்தருக்கு பிரதித்துரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த இரவு நேரத்திலே நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்க வீட்டுல இந்த இரவு நேரத்துல உங்க பர்சனல் டைரியில இந்த வசனத்தை எழுதி வைங்க. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த இரவு நேரத்துல இந்த ஒரே வசனம் தான். இந்த வசனத்தின்படி தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். யோபு கர்த்தருக்கு பிரதித்துரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தடை வருது அப்படின்னா, ஒரு பக்கம் சத்துரு, இன்னொரு பக்கம் வீட்டாரே சத்துரு, இன்னொரு பக்கம் பொல்லாத பிசாசு, இன்னொரு பக்கம் நிறைய சுய சித்தம், பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது. நிறைய குடும்பத்திலே ஏன் மன அழுத்தம், ஏன் நஷ்டம், ஏன் வருத்தம், ஏன் வேதனை, ஏன் துக்கம், நைட் நேரத்துல ஏன் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களுக்கு சாட்டா சின்னதா ஒரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, சுய புத்தியிலே சில குடும்பத்திலே துன்மார்க்கனுடைய வழியில போகும்போது, துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்கும்போது, மாம்ச சித்தத்திலே நடக்கும்போது, ஜென்ம சுபாவத்திலே பல காரியங்களை யோசிக்கும் போது தடையா மாறிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், உங்கள் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் இருக்குமானால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். அவங்களுடைய வாழ்க்கையில தடை இருக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தடை இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறோமா? ரெண்டாவது, நம்ம குடும்பத்துல எல்லாரும் தேவ சித்தத்துக்குள்ள வாழ்றாங்களா? இப்போ சில காரியங்கள் சொன்னா மட்டும்தான் புரியும். சில வீட்டுல திருமணம் முடியாம இருக்கு. என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கொஞ்சம் பையனுக்கு வயசு அதிகமாகுது, ஏன் இன்னும் திருமணம் முடியல, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலை பார்க்காங்க, நல்ல போஸ்ட்ல இருக்காங்க, நல்ல மாசம் சம்பளம் வருது, ஏன் கல்யாணம் முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, அந்த வீட்டுல பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க, பல வருஷமா தேடுவாங்க, ஏன் கல்யாணம் முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, நல்ல பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. பக்கத்துல போனதுக்கு அப்புறம் எவ்வளவு போடுவாங்க, எவ்வளவு செய்வாங்க, அவங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, அவங்களுடைய பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, ஆக மொத்தம் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி போயிட்டு லாஸ்ட் இவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னா, பொருளாசைக்குள்ள சிக்கிடுறாங்க, பண ஆசைக்குள்ள சிக்கிடுறாங்க, நகை ஆசைக்குள்ள சிக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் சொத்து இருக்கா அது மேல ஆசை வைக்கிறாங்க. ஆக மொத்தம் பையனுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. சில வீட்டுல பிள்ளைக்கு ஏன்பா கல்யாணம் முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க இன்னும் பெரிய பெரிய காரியங்கள். கொஞ்சோண்டு நகை இருக்கும், கொஞ்சோண்டு பணம் இருக்கும், ஆனா வாயில உண்மை இருக்கா?
தேவன் எதை பார்ப்பாருன்னா உண்மையை எதிர்பார்ப்பாரு. ஒரு வீட்டுல நல்ல திருமணம் முடியணும், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், ஒரு நல்ல குடும்பமா வேணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய உண்மையான நிலவரம் என்ன, தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்திடணும். அப்பா, என் வீட்டினுடைய சூழ்நிலை இதுதான்ப்பா, என் பிள்ளைனுடைய வாழ்க்கையில் இப்படிதான்ப்பா இருக்கு, என் கணவர் இப்படிப்பட்டவர் தான்ப்பா, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க தான்ப்பா திருமணத்தை நடத்தி தரணும், இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனை கொண்டு வாங்கப்பா, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை கொண்டு வாங்கப்பா, காசு பணம்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, திருமணத்தை நீங்க நடத்தித்தாங்க, திருமணத்தை நீங்க நடத்தித்தாங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தினால் ஏற்ற துணையை தேவன் தான் உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ ஒரு குடும்பத்துல திருமண தடை இருக்கு அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்திடணும். அப்பா, பண ஆசை வேண்டாம், நகை ஆசை வேண்டாம், பொருள் ஆசை வேண்டாம், மண் ஆசை வேண்டாம், காரு பங்களா பணம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க எதிர்பார்க்கிற மாப்பிள்ளை, நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணுதான்ப்பா எங்க வீட்டுக்குள்ள வரணும். எங்க வீட்டுக்குள்ள எந்த மருமகன் வரணுமோ அது தேவன் வெளிப்படுத்தினா இருக்கணும். எங்க வீட்டுக்கு எந்த மருமகள் வரணுமோ அது தேவன் தந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் மேல நம்பிக்கை வைத்தால் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏன்னா எல்லாத்தையுமே தேவன்கிட்ட சொல்லியாச்சு. ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஒரு கம்பெனி வைக்கலாம். அந்த கம்பெனியை வைக்கிறதுக்கு முன்பாக அப்ப அந்த கம்பெனி வைக்கணும்ப்பா, இந்த கம்பெனி வைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு திறமையும் இல்லப்பா, எனக்கு ஞானம் இல்லப்பா, எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லப்பா, உங்க சித்தமா இருந்தா நீங்க ஆசீர்வதித்தாங்கப்பா அப்படின்னு தேவனுடைய கரத்துல இந்த கம்பெனி கொடுத்தால் தேவன் ஆசீர்வதித்தார். ஒருவேளை வியாபாரம் பார்க்கலாம், ரொம்ப நஷ்டத்துல இருக்கலாம், தேவனுடைய சமூகத்துல போய் அப்பா, அறிவில்லாம நான் பல லட்சங்கள் கடன் வாங்கிட்டேன்ப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலப்பா, உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கலப்பா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில உங்க சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்க அறிந்து கொண்டோம்ப்பா. ஒருவேளை என்னுடைய சுய புத்தியில நான் எங்கெல்லாம் போயிருந்தோம், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துறது பேர் தான் ஜெபம். ஒருவேளை பிள்ளை இல்லாம இருக்கா, தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கணும். அப்பா, என்னோட வாழ்க்கையில என்ன குறை இருக்கோ அந்த குறையை மன்னிச்சிருங்கப்பா, எங்க வாழ்க்கையில நாங்க கத்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டோமோ அதை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கடைசி காலத்துல எவ்வளவு ஜனம் பிறக்கும்னு சொல்லிருக்கீங்களா, எங்களை பரிசுத்தப்படுத்தி கற்பதுனே தாங்கப்பா. இந்த கடைசி காலத்துல நாங்க கர்த்தருக்காக வாழணும், பிள்ளைய கர்த்தருக்காக வளர்க்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, அந்த பலனை தாங்க அப்பா, எங்களை நிரப்புங்க, எங்களை ஆசீர்வதிங்க, பள்ளிக்கு பெருக கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி குடும்பமா கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபித்தால் கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒருவேளை உங்க வீட்டுக்கு ஒரு கார் வேணும், ரொம்ப நாளா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு கார் கிடைக்கல அப்படின்னா எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அப்பா, என் இதயத்துல ஒரு கார் வாங்கி ஒரு ஆசை இருக்கு, உங்க சித்தமா இருந்தா தாங்கப்பா, நான் ஆசைப்படலாம், ஆனா என்னோட சூழ்நிலை என்ன உமக்கு தான்ப்பா தெரியும், கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க, உமக்கு சித்தமா இருந்தா தாங்க அப்படி ஜெபம் பண்ணணும். ஒருவேளை வீடு கட்டணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஏற்ற வேலை வரும்போது அதுக்குள்ள வாசல்லாம் திறக்கப்படும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு வேலையா, ஒரு போஸ்டா, எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை எனக்கு இன்னும் எல்லாமே எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா முதல்ல தேவனுடைய சமூகத்துல போய் அர்ப்பணிங்க. மன்னிக்க முடியாத சுபாவம் இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா, கசப்பான சுபாவமா இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா, என்னோட வாழ்க்கையில அநியாயமான காரியம் இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா, நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கணும் அதை மன்னிங்கப்பா. ஏன்னா சில குடும்பத்திலே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே செல்போன்லயே மூழ்கி கிடக்குறாங்க. அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில தடை வருமா வராதா? அதனால சில குடும்பத்துல தடை எப்படி வருது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட வாழ்க்கையில ஒரு குறை இருக்கும்,
அந்த குறை அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுமையா செய்தி கேட்டாங்கப்பா. நீர் செய்ய நினைத்து தடைபடாது. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா குடும்பத்தையுமே ஆசீர்வதிங்க. அங்க என்ன செய்யணும் எல்லாம் ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். இன்பமான தூக்கம் தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரத்யட்சமாக அப்பா சுகமாக்கி தரணும். உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால சுகமான வேதம் சொல்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பூரண சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ இப்பொழுது அற்புத அடையாளம் நடக்கட்டும். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவது பாதுகாத்து கிருபைக்கு 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்தினோம். எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவனை தரீங்க, கிருபை தரீங்க. சாட்சியுள்ள பிள்ளையா வாழ கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தை உங்களுடைய ஆவியோ அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே அப்ப எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போயிட்டோமோ மன்னித்து கல்வாரி அன்பிலால் நிரப்புங்க. யாரெல்லாம் காயத்தோடு வேதனையோடு கடன் பிரச்சனை இருக்காங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்துல வேதனைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. பலவீனத்தை நீக்கித்தாங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தரே வாசலை தருங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னென்ன குழப்பம் இருக்கோ எல்லாவற்றுமே நீக்கி ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்துக்கிற குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ள வேலையிடைங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல பத்திரமா இருக்க எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. எல்லா நாட்டுல ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் அதிகால வெளியில் உங்களுடைய பாதங்களை கண் வலிக்க கிருபை செய்யுங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோருடைய எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு எம்மை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.